நேயர்களுக்கு வணக்கம். கோவையிலிருந்து கோவிந்தராஜ் பேசுறேன். 2024 எந்த கல் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்? கும்பராசிக்காரங்களுக்கு. கும்பங்கிறது சனியோட வீடு, மகரங்கிறது சனியோட வீடு. இப்படி இந்த ரெண்டு ராசிக்காரங்களுமே நீலக்கல் போடணுங்கிறது தான் எல்லாருடைய பரிந்துரை. எல்லாரும் அதுதான் போட்டிருப்பாங்க. ஒன்று சனி திசைக்கு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா குரு திசைக்கு புஷ்பராக கல் போட்டிருக்காங்க. இதெல்லாமே போட்டிருப்பாங்க. இது எந்த கல் நமக்கு யோகத்தை கொடுக்கும், எந்த கிரகம் யோகத்தை கொடுக்கும்? சனி 11ஆம் இடத்துக்கு வந்தா யோகத்தை கொடுக்கும், குரு 11ஆம் இடத்துக்கு வந்தா யோகத்தை கொடுக்கும், சனி 10ஆம் இடத்துக்கு இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும், 6ஆம் இடத்துல இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும். இப்படி கிரகங்களை பத்தி இப்படி வரிசைப்படுத்தி ஜாதகத்தில் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே வருதான் யோகத்தை கொடுக்கணும். எந்த கல் யோகத்தை கொடுக்கும்? ஆனா பெரும்பாலும் இந்த ஜாதகத்தை வச்சு இந்த கல்லு தான் போடணும் அப்படிம்பாங்க. இது போட்டீங்கன்னா யோகத்தை கொடுக்கும்பாங்க. நான் எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, கல்லை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், கல் எப்படி போடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் யோகங்கிறதவே எந்த கல்லு இந்த 2024 யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் சொல்றது. இந்த 2024 யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அது இப்ப எங்க வந்திருக்கு? மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. அவருக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். கும்பத்துக்கு யோகத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கல்லை பத்தி பேசுறோம். அதனால கல்லு சப்ஜெக்ட்ல போய்கிட்டு இருக்கோம். நவரத்ன கல் எப்படி போடலாம்? 9 கிரகங்களும் யோகத்தை தான் கொடுக்கும், 9 கல்லும் யோகத்தை தான் கொடுக்கும். ஆனா நம்ம தேர்வு செய்யறதுலதான் விஷயமே இருக்கு. இப்ப நம்ம பாசிட்டிவா இருக்கிறோமா அப்படின்னு பாசிட்டிவா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன காரணம் அப்படின்னா, கிரகங்கள் நல்ல நிலையில இருக்கு, நமக்கு நல்ல இடத்துல இருக்கு. அப்ப நம்ம யோகக்காரன் ஈஸியா புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நெகட்டிவா இருக்கிறோமா, எந்த வேலையும் எடுத்து சக்சஸ் ஆகலையா, அப்ப கிரகங்கள் தோஷமா இருக்கு, அதான் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இது நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறது ஈஸியா நான் சொல்லிட்டேன். இப்படி கிரகங்கள் இருக்கும்போது நமக்கு யோகம் வேணும்னா எந்த கிரகம் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணணும், எந்த கிரகத்தை யோகத்தை கொடுக்கறதுக்கு வர வைக்கணும், அது எந்த கிரகத்தை நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போதுதான் நம்ம எங்க லாக் ஆகி இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 9 கிரகங்கள்ல எந்த கிரகம் நம்ம லாக் பண்ணி இருக்கு, அப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நமக்கு ஏன் யோகத்தை கொடுக்காம இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒண்ணு கிரகங்கள்னால யோகத்தை கொடுக்காம இருக்குதா, அப்ப கிரகங்கள்னால யோகம் கொடுக்காம இருக்குதுன்னா அது எந்த கிரகத்துக்கு கிரகம் யோகம் கொடுக்காம நம்மளை தடை பண்ணுன்னு பார்க்கணும். அப்ப அந்த கிரகத்துக்கு உண்டான ஸ்டோனை நம்ம போட்டோம்னா பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் ஆகும். இப்படித்தான் நம்ம நவரத்ன கல்லை நம்ம தேர்வு செய்யணும். நம்ம ஏன் இப்ப இந்த கல்லை பத்தி நம்ம சொன்னா நிறைய அந்த கல்லை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணிருக்கிறோம். கல்லு எப்படி இருக்குதுன்னா, இப்ப கல்லுல பல பலன்னு இருக்கும், பார்த்தா கையில போட்டா ஜம்முன்னு இருக்கும். அது அழகுக்காக போடுறது. நம்ம பார்த்தா 4 பேர் பார்த்தா அந்த கல் எங்க வாங்கினீங்க, கல் பார்த்தா சூப்பரா இருக்கு, இந்த கல் போட்டதுல எப்படி இருக்கு, அந்த சப்ஜெக்ட் பேச மாட்டாங்க. கல் அருமையா இருக்கு, அட்டகாசமா இருக்கும். ஏன்னா ரொம்ப அழகா இருக்கிறதுனால கல்லை போட்டோன்னு கல் அழகு தான் இருக்குமே தவிர அதுல பவர் இருக்காது. பவர்னா பாசிட்டிவ் ஆக்டிவேஷன்ங்கிறது இருக்காது. ஆனா அதே பவர் உள்ள கல் எப்படிங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிக்க முடியாது. நம்ம அதைத்தான் கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்களே ஒரு கல் வச்சிருக்கலாம், அந்த கல்லு கொண்டு வந்தோடனே என்னுடைய ஸ்டிக்கை நான் செக் பண்ணும்போது அந்த கல் பவர்னா அப்படியே காமிக்கும், அந்த கல் பவர்னு காமிக்கும். ஓகே, அப்ப அது ஒண்ணு முடிச்சாச்சு. 2வது, இப்ப உங்களை நான் செக் பண்ணும்போது கிரகங்கள் பாதிப்பு உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு நான் பார்ப்பேன். அப்போ 9 கிரகங்கள்ல அந்த பாதிப்பு உங்களுக்கு இருந்தா தான் அந்த கிரகத்துடைய கல்லு நீங்க போடணும். ஒண்ணு, அப்ப அந்த கிரகத்துடைய தோஷமா இருக்குன்னு அர்த்தம். அப்படித்தான் நம்ம கல்ல பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நேருக்கு நேரா தெரிஞ்சிருது, இந்த கிரகம் தான் தடையா இருக்குது. 9 கிரகத்துல சனி கிரகம் தடையா இருக்கு, இல்ல புதன் கிரகம் தடையா இருக்கு, இல்ல செவ்வாய் கிரகம் தடையா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப நீங்க அந்த கல்லை தேர்வு செய்வீங்க. அந்த கல்லை தேர்வு செஞ்சவனே, அந்த கல்லை கையில போட்டவனே அந்த நெகட்டிவ் வெளியில போகுதான்னு நீங்க பார்க்கணும். அப்ப நீங்க அதையும் பார்ப்பீங்க, ஆமா இந்த கிரகம் தான் நமக்கு நெகட்டிவா இருக்குது. கல்லு போட்டவனே ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு, பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. கல்லு கையில இருக்கும்போது நெகட்டிவா இருந்தது, கையில கொடுத்தவனே பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. அப்ப 50% உங்களுக்கு ஓகே ஆயிடுது. அதுக்கு மேலதான் உங்களுக்கு எத்தனை கேரட் உங்க உடம்புக்கு அந்த பவர் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப அந்த பவர் உள்ள கல்லு எத்தனை கேரட் நமக்கு தேவைப்படுது, இது போட்டா நமக்கு ஓகேவா அப்படிங்கிறதும் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி காமிப்போம். இது எதுக்கு இப்படி விளக்கமா சொல்றோம்னா, இப்ப நம்ம உடம்புக்கு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போனா எவ்வளவு பவர் உள்ள மாத்திரையே போனவனே எடுத்து கொடுக்க மாட்டாரு, நமக்கு செக் பண்றாரு. செக் பண்ணவனே எத்தனை பவர் உள்ளது போகணும், 100வா 150ஆ 80ஆ 70ஆ எவ்வளவு பவர் உள்ள மாத்திரை உங்களுக்கு கொடுத்தா போதுன்னு அவர் கொடுக்குறாரு இல்லையா? இல்ல நம்ம பொதுவாக மாத்திரை கொடுக்கணும், ஏன் அவர் பவர் உள்ள மாத்திரை மட்டும் கொடுக்குறாரு? அப்ப செக் பண்ணி கொடுக்குறாரு.
கொடுக்குறாரு. அப்ப அந்த பவர் உள்ள மாத்திரை உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் அந்த நோய் சம்பந்தப்பட்டானது குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரிதான் இந்த கிரகங்கள் வந்து உடம்புல நெகட்டிவா இருக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசனும் வந்து உடம்புல ரெண்டு ஜாயிண்ட் ஆகும். இப்ப நம்ம ஒரு சில பேருக்கு மெடிசன் சாப்பிட்டாலும் உடம்புல சரியில்லாம இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? உடம்புல அந்த கிரகங்கள் நெகட்டிவா ஆக்டிவேஷன் பண்ணும் போது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதும் ரெண்டு சேரும் போது ஒரு 50% தான் கொடுக்குது. ஏன்னா 50% உடம்புல வந்து கிரகங்கள் லாக் பண்ணி இருக்குது. அது நெகட்டிவா வேலை செய்யறதுனால நம்ம கொடுக்குற நோய்க்கு மருந்து உடம்பு உள்ள போகிறது இல்லை. அப்ப அந்த கிரகத்தை பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு அந்த கிரகத்துக்கு உண்டான தோஷத்தை வெளியேற்றுறதுக்கு எத்தனை கேரட் நம்ம கல் போடுறோமோ அதை போட்டுட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் அந்த கிரகத்துக்கும் சம்பந்தப்படும் போது ரெண்டு உடம்புல ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிச்சிருது. அப்ப அந்த பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் ஆன உடனே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் சம்பந்தப்பட்டான தாக்கமும் குறையிறது தெரிய ஆரம்பிக்கும். இப்படித்தான் நம்ம செக் பண்ணி நவரத்ன கல்லை தேர்வு செய்யணுமே தவிர நம்ம பொதுவா வந்து போட்டுட்டு நான் கல் போட்டா எனக்கு சரியாயிரும் அப்படிங்கிறது போட்டீங்கன்னா சரி ஆகாது. ஏன்னா சனி பகவான்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் அல்ல. சனி பகவான் பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதி. அதே மாதிரி சனி பகவான் நோய்க்கு அதிபதி. நோய் சம்பந்தப்பட்டான உடம்புல நரம்பு சம்பந்தப்பட்டான தடங்களுக்கும் அதிபதி. இப்படி சனியை எடுத்துக்கிட்டீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கறதும் சனி பகவான் தான். இப்படி ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பிளாட்ல அது வேலை செய்யுது பாத்தீங்களா? ஒரு கிரகம் வந்து இப்படி எல்லாம் வேலை செய்யும். அதனாலதான் கல்லை ஏன் நம்ம போட சொல்றோம், கல்லை ஏன் நம்ம தேர்வு செய்ய சொல்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவையில்லாம பண்ணணும்னா இந்த கிரக பயிற்சிகள் மாறும் போதும் மாறலினாலும் அந்த கல்லுடைய தாக்கம் உடம்புல வந்து நெகட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுத்து நம்மளை படாத கஷ்டங்களும் படாத துன்பங்களும் கொடுக்கும். அதுக்காகத்தான் நம்ம கல்லை பத்தி இப்படி சொல்லும் போது தெளிவா நம்ம சொல்றோம். இப்படி இருந்தா நீங்க போடணும், இல்லாட்டா போடக்கூடாது, இல்லாட்டா தேவையில்லாம போட்டு நம்ம சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு டாக்டர் மாதிரி இப்படி போட்டா உங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கும், இப்படி போட்டா ஒரு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய ஆய்வு பண்றோம். அப்படி போடும்போதுதான் நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குமே தவிர நீங்க நார்மலா வந்து தோஷத்து பிரகாரமோ இல்ல ஜாதக பிரகாரமோ போடுறதுனால உங்களுக்கு ஒரு மாற்றம் வர்றது இல்லை. பொதுவாகவும் இல்லை, உண்மையாலுமே இல்லை. எப்படி நீங்க கிரகங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்? 24 மணி நேரத்துல கிரகங்கள் இயங்கிக்கிட்டே இருக்குது. இயங்கிக்கிட்டு இருக்கிற கிரகத்தை வந்து 24 நேரம் 7 கிரகங்களும் இயங்கிக்கிட்டே இருக்குது. 24 மணி நேரம் நேரத்தை எடுத்துக்குது. அப்போ ஒவ்வொரு நேரம் எடுத்துக்க நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கிர உரை. அதே மாதிரி நாளைக்கு சனிக்கிழமை கரெக்டா ஃபர்ஸ்ட் உள்ளுக்கு வரது 6 to 7 வந்து சனி உரை தான் வரும். சனி பகவான் நேரம் தான் வரும். அப்படி அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கும். சந்திர ஓரை, செவ்வாய் ஓரை, புதன் ஓரை, இப்படி கிரகங்கள் வந்து 1 hour மாறி இருக்கு. நம்ம அந்தந்த ஓரையில் நேரம் அந்த கிரகங்கள் ஓரையில் நேரப்படிதான் நம்மளுடைய இதை இயக்க முடியுமே தவிர நமக்கு சனி மட்டும் நெகட்டிவா இருந்து கரெக்டா அந்த 6 to 7 சனி பகவான் ஓரை நடக்கும் போது கரெக்டா வீட்டுல வந்து சண்டை வந்துடும். நீங்க அந்த சனி பகவான் ஓரம் முடிஞ்சவரையும் பாருங்க, அது வந்து வெளியில வந்துருவோம், அடுத்த கிரகத்துடைய ஓரம் வந்துடும். இந்த கிரகங்கள் வந்து வீக்கா இருக்கும் போது யாருக்கு கிரகங்கள் வீக்கா இருக்கோ அந்த நேரத்துல கிரகங்கள் வீக் ஆக 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 உடம்புலையும் சரி வீட்லயும் சரி அந்த பிரச்சனை ஏற்படுத்திடும் இந்த சனி பகவான். அதுக்காக தான் சொல்றோம். நம்ம ஏன் பிளானட் போடுறோம், எதுக்காக போடணும், எதுக்காக இந்த காரணத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா இதுதான் மெயின் காரணம். இதனால நம்ம சொல்லியிருக்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில வந்து என்னுடைய இது வரும், பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டே வருவேன். என்னது பூராமே கொஞ்சம் அறிவியலாகவும் ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கிறதானே தவிர நம்ம வாய் வார்த்தையில சொல்லி எதுவும் பண்றது கிடையாது. எல்லாமே ஆக்டிவேஷன் தான். அதை ஆக்டிவேஷன் பண்ணி தான் நம்ம காமிப்போம். ஆக்டிவேஷன் மூலம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அடுத்து ஒரு நிகழ்ச்சியில பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி நேயர்களே, வணக்கம்.